அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சியால் இனி உங்கள் காட்டில் மழைதான் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெற உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக சனி பகவான் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் நவம்பர் 11ஆம் தேதி முடியும் வரை அக்ரகதியில் வீற்றிருக்க போகிறாருங்க. வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் செயல்படக்கூடியவர் சனி பகவான். அப்படிப்பட்டவர் பொதுவாக வக்ரத்தில் திரும்புவது என்பது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இடம் கர்மஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே இனி உங்கள் காட்டில் மழைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் உண்டு. ஏனென்றால் சனி 10ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். ஆனால் 10இல் தான் வக்ரகதியில் வீற்றிருக்கிறார். எனவே இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 9 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வீற்றிருக்கிறார். பொதுவாகவே நவகிரகங்களிலே மிக நீண்ட சஞ்சார தூரம் கொண்டவர் என்றார் அது நிச்சயமாக சனி பகவான் தான். அதே போன்று நவகிரகங்களிலே மிக அதிக அளவுல வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் நிச்சயம் சனி பகவான் என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் கொடுப்பதாக இருந்தாலும் சரி கெடுப்பதாக இருந்தாலும் சரி தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறாருங்க. குரு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுப்பதாக இருந்தால் நேர்வழியில் தான் வரும். ஆனால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக சனி பகவானும் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் போன்ற கிரக நிலைகளால் மட்டும்தான் உருவாக்கி கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்தவராக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றாலும் 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டக சனி போன்ற எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை நோக்கி நகரவில்லை. எனவே பல்வேறு விதமான பணிகளில் நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இதன் காரணமாக பல வகையில அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அதே வேளையில் சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். நடுநிலையான பலனை 5, 9, 10 ஆகிய இடங்களில் கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட இடத்தில் தான் வக்ரம் பெற்று நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக வீற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறார். எனவேதான் உங்கள் காட்டில் மலை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெறுவதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது சனி பகவானுடைய சிறப்பு பார்வை இந்த வேளையில் 4, 7, 12 ஆகிய இடங்களில் அதீதமாக பெறுகிறது. சனி பகவான் வக்ரம் பெற்று விரயஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக இல்லத்தில் பல்வேறு வகையான சுப விரயங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. மிக விரைவில் அவர் லாபத்தில் அமரப்போகிறாருங்க. லாபஸ்தானத்தை நோக்கி கர்மஸ்தானத்தில் நடைபோட்டு கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் மற்றும் தொழில் ரீதியாக முன்னேற்றம், சொந்த கட்டிடத்தில் தொழில், உத்தியோக ரீதியான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவை வலுவாக கிடைப்பதற்கான சூழலை மேலும் குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் காட்டில் மழைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றுதல்களை மிக வலுவாகவும் சிறப்பாகவும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவேதான் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் இல்லத்தில் பல்வேறு வகையான விரய செலவுகளும் முதலீடுகளாக மாறும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை மிகவும் வலுவாகவும் மகிழ்ச்சியை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் மிக வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் பல்வேறு வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகளை விலக்கி சுபிச்சமும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் மிக வலுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் தொழில் வியாபார ரீதியாக பணிகளை மிக விரைவாகவும் துல்லியமாகவும் உத்வேகத்துடனும் ஈடுபடக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு. பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் சுகஸ்தானத்தையும் சனி சப்தம பார்வையால் பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல வலுவான
வருமான முன்னேற்ற வாய்ப்புகளும் சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில ஏற்பட்டு வந்த காரிய தடைகள் வெகுவளவில் குறைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு. பாக்கியஸ்தானம் முழுவதாக மாற்றுகிறாருங்க. அதே வேளையில் கர்ம பார்வையாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே எதை செய்தாலும் அவற்றை மிக வலுவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகமும் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் மிக வலுவாக கிடைக்கிறது. எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வளர்ந்த நாடுகள் மற்றும் வளைகுடா நாடுகள் போன்றவற்றில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி விசாவிலே வேலை வாய்ப்பு. எனவே பெரிய அளவிற்கு செலவு இல்லாமல் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் வலுவாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிரடியாக பல திட்டங்களை செயல்படுத்தலாம். தொழில் ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே தங்கு தடையின்றி பல்வேறு வகையில தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் அடுக்கடுக்காக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. ராசியின் அதிபதியும் சாதகமாக வலம் வருவதால் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய வாய்ப்புகள் மிக வலுவாக உண்டு. கடைசி நேரத்தில் கை நிலவி சென்று விடுமோ என்று பயந்து கொண்டிருந்த வாய்ப்புகளை கூட தக்க வைத்து சிறப்பாக அவற்றின் பலனை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை குறைக்கக்கூடிய வகையில் நல்ல அற்புதமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஏனென்றால் கல்வியை பாதிக்கக்கூடிய 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி போன்ற எந்தவிதமான சனி பாதிப்புகளும் இல்லை. எனவே கல்வியில் சிறப்பான வளர்ச்சி உண்டுங்க. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் சற்று கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட லாபத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. கால்நடை வளர்ப்பில் அசுர வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தில் எதை திட்டமிட்டாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சூழலை சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சனி பகவானின் அமைப்பு காரணமாக வீண் விரய செலவுகள் பெண்மணிகளுக்கு சுப விரயங்களாக மாறும். எளிதில் நற்காரியங்கள் கைகூடுவதற்கான யோகம் வலுவாக உண்டு. மறைமுகமாக இருந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பல தடைகள் விலகி ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனி உங்கள் காட்டில் மலைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கும்.